ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். பிக் பாஸ் ஹவுஸில் பார்த்தீங்கன்னா வீக்லி டாஸ்க்கை வெள்ளிக்கிழமை வரைக்கும் எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த டாஸ்க்கை எக்ஸ்டென்ஷன் பண்ணுற அளவுக்கு அப்படி என்ன ஃபன்னாக இவங்க கொண்டு போயிட்டாங்க. நார்மலாக வீக்லி டாஸ்க் கொடுத்தாங்கன்னா புதன்கிழமையே முடிச்சு அதை நமக்கு வியாழக்கிழமை வரைக்கும் ஒளிபரப்பாங்க. இதுக்கு முன்னாடி கூட மற்ற சீசனில் வியாழக்கிழமையோட சில டாஸ்க்கை முடிச்சிருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த டாஸ்க் ரொம்ப ஃபன்னாக இருக்கும், மக்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிருந்தா அதை எக்ஸ்டென்ஷன் பண்ணுவாங்க. இந்த சீசன் ஸ்கூல் டாஸ்க் பார்த்தீங்கன்னா படுமொக்கையாக போகுது, ஒரு கண்டென்ட்டும் கிடையாது. ஆவுன்னா அந்த வியானா தான் அங்க அங்கன்னு கேமரால சுத்திக்கிட்டு மக்களை போர் அடிச்சுன்னு இருக்குது வியானா. மற்றபடி வீட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு மண்ணும் கிடையாது. அப்படி இருக்கும்போது எதுக்கு இந்த பிக் பாஸ் இந்த டாஸ்கை எக்ஸ்டென்ஷன் பண்ணாருன்னு புரியல. அதுவும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை இந்த பேபி மியூசியம் தான் கண்டென்ட் போல இருக்கு. இன்னைக்கு ஃபுல்லா இதை வச்சு ஓட்டிடுவாங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு ப்ரமோலையும் பேபி மியூசிக்கை பத்தி தான் பேசுறாங்க, காட்டுறாங்க. பிக் பாஸ்க்கு இவனுங்க எப்படி கண்டென்ட் கொடுப்பாங்கன்னு நல்லா புரிஞ்சு போச்சு. ஒன்னு ப்ரீவியஸ் கண்டஸ்டன் உள்ள வரணும், இல்லாட்டி யாராவது ஆக்டர் பட ப்ரமோஷனுக்காக உள்ள வந்தா கண்டென்ட் கொடுப்பானுங்க. அப்படியும் இல்லைன்னா போட்டோ வைக்கணும். அந்த வகையில பாத்தீங்கன்னா பழைய பிக் பாஸ் சீசன்ல இருந்து சில போட்டோக்களை வச்சு அந்த போட்டோக்கள் உண்டான கதையை டீச்சர்ஸ் சொல்லணுமா. அப்படி இல்லைன்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு அந்த ஃப்ரேமை பார்த்து அதுல என்ன விஷயம் இருக்குன்னு அவங்க சொல்லணுமா. அப்படி ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியலனா டீச்சர்ஸ் சொல்லி கொடுப்பாங்களாம். எனக்கு தெரிஞ்சு அங்க இருக்கிற முக்காவாசி ஸ்டூடெண்ட் பழைய பிக் பாஸ் எல்லாம் பார்த்துட்டு தான் வந்திருப்பாங்க. அவங்களுக்கு நல்லாவே தெரியும் எந்தெந்த மொமெண்ட்னு. இருந்தாலும் இந்த டாஸ்க் எதுக்கு பிக் பாஸ் கொடுத்தாருன்னே புரியல. இப்ப பழைய சீசனுக்கான பெருமையை பேசி என்ன பண்ண போறீங்க? ஒருவேளை இந்த சீசன்ல நீங்க ஒண்ணுமே பண்ணலடா, பாருங்கடா பழைய சீசன்லாம் அவங்க எல்லாம் எப்படி எல்லாம் விளையாடிக்கிறாங்க, என்னெல்லாம் பண்ணிக்கிறாங்கன்னு பிக் பாஸ் போட்டோ வச்சு மறைமுகமா சுட்டி காட்டுறாருன்னு நான் நினைக்கிறேன். இது கூட புரியாத இந்த ஜென்மங்க டாஸ்கை விளையாடிட்டு இருக்குதுங்க. ஆனா ஒண்ணு, இந்த டாஸ்க் அடுத்த சீசன்ல வச்சாங்கன்னா இந்த சீசனுக்கான போட்டோ ஒண்ணு கூட அங்க வைக்க மாட்டாங்க. ஏன்னா இவங்களோட போட்டோ வைக்கிற அளவுக்கு இவங்க ஒன்றும் கிழிக்கல. அதை தான் முட்டாள் பசங்களா அடுத்த போட்டோல வரணும்னா இனியாவது கண்டென்ட் கொடுத்து விளையாடுங்கடா அப்படின்னு பிக் பாஸ் சொல்றாருன்னு நினைக்கிறேன். என்ன பிக் பாஸ் சொன்னாலும் நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால்ன்ற மாதிரி தான் அவனுங்க விளாடுறானுங்க. என்ன கண்டென்ட்டும் கொடுக்க மாட்டானுங்க. எனக்கு தெரிஞ்சு 75வது நாள்ல இந்த பிக் பாஸை மூடிட்டு யாருக்காவது ஒருத்தனுக்கு கப்பை கொடுத்துட்டு பிக் பாஸ் கிளம்பலான்னு நான் நினைக்கிறேன். அடுத்து பாத்தீங்கன்னா பிக் பாஸ் அவர்கள் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஸ்கூல் பிடிச்சிருக்கா, ஹாஸ்டல் பிடிச்சிருக்கா, உங்களோட பதில சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. ஸ்டூடெண்ட்டும் ஸ்கூல் தான் பிடிச்சிருக்குன்னு அவங்க பதில சொல்லிடுறாங்க. ஸோ இந்த வாரம் ஃபுல்லா உழைப்ப போட்ட பார்வதி எஃப்ஜேவும் ஸ்டூடெண்ட்ஸுங்களால தூக்கி எறியப்பட்டாங்க. ஸோ அந்த டாஸ்கை முடிக்கிறதுக்காக ஸ்கூல் டே ஃபங்க்ஷனை வைக்கிறாங்க. இந்த ஸ்கூல் டே ஃபங்க்ஷன்ல ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருமே சேர்ந்து ஒரு பாட்டை ஒன்று பாடுறாங்க. அந்த பாட்டிலேயே விஜே பார்வதியை பயங்கரமா புகழவும் செய்யறாங்க, கொஞ்சம் தாக்கவும் செய்யறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் பார்வதியோ என்னடா புகழ்ந்து பாடுறீங்க அப்படின்ற மாதிரி ஆச்சரியமா பாக்குறாங்க. கையில பாத்தீங்கன்னா பூரி கட்டியோட தான் இருக்கிறாங்க. இருந்தாலும் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அவங்க ஓனா கிரியேட் பண்ண லிரிக்ஸோட அவங்க பாட்டு பாடி பாடி பார்வதியை அப்படியே அசத்துறாங்க. இதனால பார்வதி 24 hours கடுமையா வேலை செஞ்சது ஆஹா, இந்த பாட்டுக்காக எவ்வளவு நாளும் வேலை செய்யலாம்டா அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க பெருமையா. ஸ்டூடெண்ட்ஸுங்க எல்லாம் பார்வதியை பெருமையா பாட பாட இந்த பக்கம் பாத்தீங்கன்னா கனியை காட்டுறாங்க. கனி மூஞ்சில அப்படியே பொறாம தெரியுது. என்னடா இவனுங்க பார்வதியை கலாச்சிட்டு இருந்தானுங்க, திடீர்னு புகழ்ந்தெல்லாம் பாடுறானுங்களே அப்படின்ற மாதிரி கனியோட முகத்துல அந்த பொறாம நல்லாமே தெரியுது. டேய், உங்களுக்காக நான் தமிழ் பாடத்தை பயங்கரமா கஷ்டப்பட்டு உங்களுக்கு கிளாஸ் எடுத்து துருக்குறலாம் சொன்னேனடா, என்னை பத்தி ஒரு பாட்டு கூட பாட மாட்டீங்களாடா. நான் எஃப்ஜே கூட சேர்ந்துக்கின்னு எவ்வளோ வாட்டி கனியை வச்சு செஞ்சிருக்கேன் உங்களுக்காக. நீங்க பார்வதி கிட்ட செய்த சண்டைக்காக நான் உங்களுக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்காக விஜய் பார்வதியை நான் எவ்வளோ கலாச்சி தள்ளி இருப்பேன். இப்ப என்னடானா என்னை பத்தி பாட்டு பாடுனீங்களாடா, டேய் பார்வதியை பத்தி பாடுறீங்களாடா அப்படின்னு ஒரு மாதிரி கோவமா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பாக்குறாங்க. கனி இந்த வாரம் ஓட் லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா கனி லாஸ்ட் இடத்துல வர இருக்காங்க. டீச்சருக்கான பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸில் ஏதாவது ஒரு ஸ்டார் கேர் வாங்கினாங்கன்னா இவங்களுக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்கிட்டா இந்த வாரம் தப்பிச்சுக்குவாங்க கனி. இல்லாட்டி இந்த வாரம் ஷுவரா இவங்க வெளியே போயிடுவாங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா விஜய் டிவி இவங்களை காப்பாற்ற தான் முடிவு செய்யும். எதையாவது ஒரு நாமினேஷன் ஃப்ரீ பாஸை கொடுத்து இந்த வாரம் கனியை காப்பாற்றிடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். இதுக்காகவே தமிழ் டீச்சராக போட்டு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸை எடுப்பாங்கன்னு தான் பிக் பாஸ் தமிழ் டீச்சராகவே இவங்களை போட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லை, ஃபோட்டோ ஃப்ரேம் எல்லாம் வச்சு தமிழ் டீச்சர் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னாங்க. அப்போ எல்லாருமே தமிழ் டீச்சர் தான் வெகுவா பாராட்டினாங்க. தமிழ் டீச்சர் போட்டோ ஃப்ரேமை நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க அப்படின்னு பெருமையா பேசியிருந்தாங்க. ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் போட்டோ ஃப்ரேமை பத்தி பேசக்குள்ள பழைய பிக் பாஸ் நினைவுகளை நமக்கு நினைவூட்டுற மாதிரி இருந்துச்சு. ஸ்பெஷலா முத்துங்குமரன் போட்டோ நிறைய பேர்
பார்த்து பாராட்டி பேசியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் பெர்ஃபார்மர் எல்லாருமே தேர்ந்தெடுத்தாங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா விக்ரம சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பிரஜனை சொல்லியிருக்காங்க. பிரஜன் என்ன பண்ணாருன்னு தெரியல, பிரஜனை பற்றி சொல்லியிருக்காங்க. என்ன தாடியை தான் ஷேவ் பண்ணாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா அமித் சொல்லியிருக்காங்க. அமித் ஓகே, அவர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக வந்து இங்கிலீஷ் டீச்சராக வந்து வந்திருக்காரு, நல்லாவே பண்ணியிருக்காரு. ஒர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரம்யாவை சொன்னாங்க, வேணாவை சொன்னாங்க, எஃப்ஜேவை சொன்னாங்க, கானா வினோத்தை சொன்னாங்க. அதில் டாப்பாக 2 பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா எஃப்ஜேவும் கானா வினோத்தையும் தான் வந்து ஒர்ஸ்ட் பெர்ஃபார்மராக தேர்ந்தெடுத்துக்கிறாங்க. ஸோ இவங்க 2 பேர் தான் ஜெயிலுக்கு போகணும். கானா வினோத்தை ஒர்ஸ்ட் பெர்ஃபார்மராக தேர்ந்தெடுத்தல அவருக்கு விருப்பம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா எஃப்ஜே கிட்ட போய் புலம்புறாரு, வேணாவுடைய நான் ஒர்ஸ்ட் பெர்ஃபார்மராக இருந்தேன் அப்படின்னு புலம்பி தள்ளிட்டாரு கானா வினோத். எஃப்ஜே மைண்ட் வாய்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் எதிர்பார்த்தது வேணாவை நீ வந்து தொலைஞ்சிட்டேடா, என் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணா போச்சடா அப்படின்னு வந்து மைண்ட் வாய்ஸ்ல புலம்பின்னு இருக்கிறாரு எஃப்ஜே. ஸோ 2 பேருக்கும் யூனிஃபார்மை கொடுத்து ஜெயிலில் அடைச்சிட்டாங்க. உண்மையிலே நிஜமான ஒர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா வேணா அண்ட் விக்ரம் தான். வேணா பார்த்தீங்கன்னா ரொம்ப எரிச்சல் பண்ணுற மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தாங்க. மக்கள் மனசில் இருந்த வேணா இந்த எரிச்சல் பண்ணதுனால விலகி எட்ட போயிட்டாங்க. ஸோ மக்கள் வேணாவை வந்து ஒர்ஸ்ட் பெர்ஃபார்மராக தேர்ந்தெடுக்காத காரணத்தை மறக்காம கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.